இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிக்கிற படம் இப்போ நாம ட்ரெண்ட் பண்ணி விட்ட துரந்தர் தான். துரந்தர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த அளவுக்கு இந்த படத்தை பத்தி பேசினாங்களா இங்க சவுத் சைடுன்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் ஹிந்தியில அப்பவே பெருசா பேசினாங்க, படம் நல்லா இருந்துச்சுலாம் ஹிந்தியில வந்து புகழ்ந்துட்டு இருந்தாங்க. ஹிந்தி படத்தை ஹிந்தியில புகழாம வேற எங்க புகழ போறாங்க. பட் சவுத் சைடு அது எப்படி ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பல இருந்து மேபி நீங்க கூட அந்த ரீல்ஸை பண்ணி போட்டிருப்பீங்களே, அதாவது இந்தியன் ஸ்பை ஃபர்ஸ்ட் டே இன் பாகிஸ்தான் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ரீல்ஸா இருந்துச்சு. இதை டிஃப்ரெண்டா யோசிச்சு இங்க இருக்கிற பல இன்ஃபுளுசர்ஸ் அதுக்கு வீடியோ போட்டு சம்மதமே இல்லாம அந்த படத்தையும் ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த சாங்குமே நல்லா இருக்குமா, ஸோ இவங்க இன்ஸ்டா ரீல்ஸ் போட அதுக்கு சாங் என்னன்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சு அந்த படம் துரந்தர்னு தெரிய ஆரம்பிச்சு அதன் மூலியமா போய் படத்தை பார்த்தவங்களும் எக்கச்சக்க பேர் இருந்தாங்க தியேட்டர்ல. ஸோ அந்த படம் துரந்தர் அப்படிங்கிறது இப்போ ஓடிடியில ரிலீஸ் ஆகியுமே சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் தான் அவங்க தான் நம்பர் 1. இன்ஃபேக்ட் இன்ன வரைக்கும் அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல. பட் என்ன இருக்குன்னு பார்க்கணுங்கிற ஆர்வம் நமக்குள்ள ஏற்படுத்துறாங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் யாரு? வேற யாரு? நான் தான். ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பார்த்து தான் அந்த ஆர்வத்தை ஏற்றிக்கிறோம். இந்த துரந்தர் படம் அப்படிங்கிறது 1347 கோடி அப்ராக்சிமேட்டா வசூல் பண்ணியிருக்கான் ஓவரால் வேர்ல்டு வைடு. இதுல இந்தியாவில் மட்டும் 1054 கோடி அப்படிங்கிறது இதோட கலெக்ஷனா இருக்கு. மற்றது எல்லாமே ஓவர்சீஸ் கலெக்ஷன்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 300 கோடி கிட்ட ஓவர்சீஸ்ல, 1000 கோடிக்கு மேல இந்தியாவில் இது ஒரு சரியான ஹிட்டான படம் தாங்க. ரொம்ப சைலண்டா வந்து வைலண்டா ஹிட் அடிச்ச படம் துரந்தர் அப்படின்னு சொல்லலாம். மற்ற படங்களுக்கெல்லாம் 1000 கோடி வசூல் பண்ணணும், 1000 கோடி அடிக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் துரந்தருக்கு ஒரே ஒரு ரீல்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி 1000 கோடிக்கு அசால்ட்டா போய் நின்றுருக்கு.